ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான எர்த்து வந்து எப்படி கிரவுண்ட் எர்த்து போடணுன்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்கிறேன், சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பைப் எர்த்து கிட்டத்தட்ட 6 அடி நீளம், 6.5லேருந்து 6.25 அடி உயரம். இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக தான் போடுறோம். அந்த ஓரமாக போடுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே காங்கிரீட் இருக்குது, ரோடு போனதுனால அது டைட்டாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா 6 அடிக்கு ஃபுல்லாக நம்ம தோண்டி சென்டரில் ஒரு 1/2 அடிக்கு கடப்பாறையில் ஆங்கர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே அடித்து இறக்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் மெயினான ப்ராசஸ்ஸு. கெமிக்கல் பவுட்ரு, அடுப்பு கறியிலே 2 வெரைட்டி இருக்குது. இந்த ஹோட்டல்ஸ்க்கு பொரோட்டா போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு கறி ஒன்று இருக்குது, எர்த்துக்குனே உள்ள அடுப்பு கறி இருக்குது. நம்ம கறின்னு கேட்குறப்ப வந்து இந்த கறி தான் நம்ம போடணும், நல்லா தூள் தூளாக இருக்கும் அந்த கறி. கல்லுப்பு பாக்கெட்டு, ஆற்று மண் போடலாம். இப்போனா ஆற்று மண் கிடைக்கிறதில்ல, உங்களுக்கே தெரியும். அப்படியே கிடைச்சாலும் யூனிட் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை எம் சாண்டு பி சாண்டு போட்டோம்னா அது ரொம்ப ஹீட்டான டைமில் பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 அடி தோண்டினதுக்கப்புறம் வந்து செம்மண், சுத்தமான பியூர் செம்மண் வந்துச்சு. அந்த செம்மண்ணில் அப்பையும் இந்த வெயில் டைம்லேயும் வந்து நல்லா வந்து ஈரப்பதம் இருந்துச்சு. இந்த எர்த்து நான் போட்டுட்ருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதத்தோட மழையும் நல்லா பெஞ்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கெமிக்கல் பவுட்ரு, அடுப்பு கறி, கல்லுப்பு, செம்மண், ஜல்லி, அதே மாதிரி திருப்பி இன்னொரு ரவுண்டு பார்த்திங்கன்னா கெமிக்கலு, அடுப்பு கறி, உப்பு, செம்மண், ஜல்லி, இதே மாதிரி கடைசி லேயர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் போட்டுட்டு வந்து இதில் ஒவ்வொரு தடவையும் வந்து ஜல்லி ஃபைனலாக போட்டு அதுக்கு மேலே செம்மண்ணை போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து தண்ணி அடித்து தான் இப்படி ஒரு 1/2 அடிக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 லேயர்லேருந்து 18 லேயர் வரைக்கும் நான் அந்த 6 அடிக்கு வந்து நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 25% இந்த கெமிக்கல் செட்டை போட்டோம்னா அந்த மிச்சம் இருக்கிற 75%க்கு நான் எர்த்தோட காப்பர் கம்பி, 10ஆம் நம்பர் காப்பர் கம்பியை கீழே கெமிக்கல் அந்த ஒரு 75% உயரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4.25 அடி உயரத்துக்கு கீழே இருந்தே காப்பர் கம்பியை 10ஆம் நம்பர் கம்பியை சுற்றியாந்து ஃபைனலோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சுற்றி அந்த போல்ட்டில் முறுக்கி எர்த்தோட காப்பர் பட்டாவை வளைச்சி நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து ப்ராப்பரான எர்த்து 0.1 0.2 வரணும். அப்போ தான் நல்லா ஹெவியான எர்த்து வந்து நல்லா கிடைக்கும். பவர்ஃபுல்லான மிஷினரி ஐட்டம்ஸ்க்கு, ஃபேக்ட்ரி ஐட்டம்க்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நம்ம அடுத்தடுத்ததில் சந்திக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் தண்ணி படுற இடமா இருந்தால் இன்னும் எர்த்து கெயினாகவும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.